நம்முடைய இரட்சகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜூலை மாதம் முதல் நாள் காலை வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். பதிவு செய்யப்பட்ட இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நீங்கள் பின் நாட்களிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கட்டாயம் தம்மை வெளிப்படுத்துவார். என் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆண்டவரிடத்திலே பதிலுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கட்டாயம் பதில் தருவார். இந்த ஜூலை மாதம் முதல் நாள் காலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தயவு செய்து அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதுதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தை, வாக்கு தத்தம். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம்முடைய அன்பின் வார்த்தையையும் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையினால் வழி உண்டாக்கி அற்புதங்களை செய்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜூலை மாதத்திலும் இந்த ஆண்டினுடைய 2வது பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். இந்த மாதத்திலும் இந்த ஆண்டின் எஞ்சிய பகுதியில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்துவீர் ஆக. தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த புதிய மாதத்திற்குள் அழைத்து வந்ததற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உடன்படிக்கையின் கிருபை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாரின் வாழ்க்கையிலும் திருச்சபை மக்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உடன்படிக்கையின் கிருபை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பலம் நிறைந்த மனிதனோடு உடன்படிக்கை போட அநேகர் வருவார்கள். அழகு நிறைந்த ஒரு நபரோடு ஒரு திருமணம் என்ற உடன்படிக்கையை செய்ய அநேகர் ஆவலாய் இருப்பார்கள். பணம் நிறைந்த ஒருவருடைய நிறுவனத்திலே எனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாவிட்டால் எனக்கு ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் உடன்படிக்கை கிடைக்காதா என்று அநேகர் முயற்சி செய்வார்கள். ஆனால் இன்று காலையிலே நம்மை பார்த்து என்னுடைய உடன்படிக்கையின் கிருபையை உனக்கு தருவேன், கிருபையின் உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர் யார்? அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியவர். வானத்தையும் பூமியும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே உருவாக்கியவர். மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதி அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலிலே மாறும்படியாக இந்த பூமியிலும் இனி வரும் பரலோக வாழ்க்கையிலும் அவருடைய திருப்பிரசன்னத்தில் மகிழ்ந்து பேரின்பத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும்படியாக தம்மையே சிலுவையில் பாவ நிவாரண பலியாக கொடுத்தவர். அவர் இந்த கிருபையின் உடன்படிக்கையின் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் நாம் யார்? என்னதான் நாம் ஆண்டவரை குறித்து அறிந்தாலும் மறந்து விடுகிறவர்கள். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் நன்றி கெட்டவர்களாய் சில வேளைகளிலே அவரை விட்டு விலகி வேறு காரியங்களில், வேறு நபர்களில், வேறு நம்பிக்கைகளில் நாம் நம்முடைய மனதை திருப்பி விடுகிறோம். நாம் யார்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய புகையை போன்றவர்கள். திடீரென்று தோன்றுகிறது, திடீரென்று இல்லாமல் போகிறது. ஆனால் இன்று காலையில் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நிச்சயமான கிருபைகள், நித்தியத்திற்கான உடன்படிக்கை.
இதுதான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்கின்ற வாக்குத்தத்தம். ஆண்டவர் சில வேளைகளிலே அவருடைய வார்த்தைகளை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்காக நமக்கு வேதாகமத்திலிருந்து சில மனிதர்களை நினைவூட்டுகின்றார். சில வேளைகளிலே ஒரு உவமையை சொல்கிறார், ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த அவருடைய தெய்வீக அன்பை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். கிருபையின் உச்சகட்டம் அவருடைய சிலுவை தியாகம். அவருடைய உடன்படிக்கையை அவர் காப்பார் என்பதற்கு மிகவும் மறுக்க முடியாத ஒரு உறுதியான அடையாளம் அவருடைய சிலுவை மரணம், காலியாய் இருக்கக்கூடிய அவருடைய கல்லறை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லக்கூடிய இந்த கிருபை எப்படிப்பட்டது என்றும் அவர் தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தார் என்பதையும் நாம் சற்று அவருடைய வார்த்தையிலிருந்து கவனிப்போமா? தயவு செய்து என்னோடு கூட ஏசாயா 54 அதிகாரம் 10 வாருங்கள். ஐசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பொதுவாக அசையாதவைகள் கூட அசையலாம். பொதுவாக நமக்கு நன்மை செய்கிறவர்கள் கூட மாறலாம். பொதுவாக whatever we take it for granted generally, வழக்கமாக இப்படி நடக்கும் என்று நாம் நினைக்கிற காரியங்களிலே மாறுதல் ஏற்படலாம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எல்லாமே மாறலாம். ஆனால் உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, அது ஒரு நாளும் மாறுவது இல்லை. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கையினுடைய அஸ்திபாரம், அந்த உடன்படிக்கையை நாம் எப்படி செயல்படுத்துவோம் என்பது மட்டுமல்ல, அவர் நம்மேல் மனதுருக்கமாயிருக்கிறார். கிருபையின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. தகுதியில்லாத நம்மோடு தேவன் செய்கிற நித்திய உடன்படிக்கை. இதுதான் கிருபை, இதுதான் தயவு, இதுதான் இரக்கம், இதுதான் மனதுருக்கம். ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் அடையாளங்களை இன்று முதல் நீங்களும் நானும் நம் குடும்பத்தார் அனைவரும் அதிகமாய் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய சிலுவை அன்பை நமக்கு கட்டாயம் அவர் வெளிப்படுத்துவார். அடுத்ததாக அவருடைய கிருபையின் உடன்படிக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? எரேமியா 33 அதிகாரம் 11. ஜெரமாயா சாப்டர் 33:11. என்னின் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறை இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களினால் நம்முடைய மனம் தொய்ந்து போயிருக்கலாம். நம்முடைய ஆவி அப்படியே நொறுங்கி போய் முறிந்த ஆவியாய் இருக்கலாம். நம்முடைய பார்வையிலே ஒரு ஒளி இல்லாமல் இருக்கலாம். ஏன் இன்னொரு நாள் வருகிறது, இந்த இரவோடு என் வாழ்க்கை முடிந்துவிட்டால் நன்றாயிருக்கும், என் வாழ்க்கையில் இன்னொரு நாள் வராமல் இருந்தால் நன்றாயிருக்கும், நாளைய தினத்தை நான் எப்படி சந்திப்பேன் என்று கலக்கத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நீ நம்பியிருந்த எல்லாம் நிலை பெயர்ந்தாலும் மீண்டுமாக நான் சகலவற்றையும் திரும்ப வரச் செய்வேன். ஒடுங்கி போன உன்னுடைய குரல் மீண்டுமாய் துதிக்கும். ஆரம்ப நாட்களிலே ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி இருந்ததோ
ஆரம்ப நாட்களிலே நான் உன்னோடு கூட பேசிய வார்த்தைகள் உன் உள்ளத்துக்குள் வந்த பொழுது எப்படி நீ மகிழ்ந்து களி கூர்ந்தாயோ, ஆரம்ப நாட்களிலே வேத வசனத்தை படிக்கும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஆலயத்திற்கு வரும் பொழுது எப்படி நீ ஒரு துதியோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு பாடலோடு, ஒரு நடனத்தோடு வந்தாயோ, அதை போன்ற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். You will restore and the joy of the Lord will be restored first. அதன் பிறகு மற்ற எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும். யார் உங்களுக்கு வேதனை உண்டாக்கி இருந்தாலும், எது உங்களுக்கு இழப்பையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் துக்கத்தையும் நம்பிக்கையற்ற தன்மையும் உருவாக்கி இருந்தாலும், அவருடைய மாறாத கிருபைகள், அவருடைய நிச்சயமான கிருபைகள், நித்திய உடன்படிக்கை உங்களோடு இருக்கிறது. அதை நீங்கள் காண்பீர்கள். அதை அவர் செய்து முடிப்பார். தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? தாவீது எவ்வளவாய் வேதனைப்பட்டான். தகப்பனால் மறக்கப்பட்டான், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், ராஜாவினால் துரத்தப்பட்டான், சொந்த மனைவியினால் அவமதிக்கப்பட்டான், சொந்த வீரர்கள் கல்லெறிந்து கொல்லும்படியாக ஒரு காலகட்டத்தில் அவன் கையில் ஒன்றுமே இல்லை. சொந்த மகனால் அவமானப்படுத்தப்பட்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற காரியம், நான் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீதினுடைய வார்த்தைகளை பார்ப்பீர்கள் என்றால், நான் ஆனந்த சத்தத்தோடே உம்முடைய ஆலயத்துக்கு வருவேன் என்று சொல்லுகிறார். தேவனே, ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்திப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை ஆச்சரியம்! அந்த மனிதன் கடந்து சென்ற அந்த கடினமான பாதை, மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆகிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். நித்திய உடன்படிக்கை காத்துக்கொண்டார். எங்கே போனாலும் கூடவே இருந்தார். உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரும் நம் திருச்சபையோடும் எல்லா நேரங்களிலும் இருக்க விரும்புகிறார். அதை அறிந்து நாம் மகிழ்ந்து துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இந்த நிச்சயமான கிருபை, இந்த நித்திய உடன்படிக்கை என்ன செய்கிறதாம்? தயவு செய்து என்னோடு கூட புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஏசாயாவின் வார்த்தைகளை, தீர்க்கதரிசன வார்த்தைகளை பார்த்தோம். அது நிச்சயமான கிருபை, நித்திய உடன்படிக்கை. எரேமியா, எசேக்கியேல் இவருடைய வார்த்தைகளிலும் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் வார்த்தைகளை பார்த்தோம். புலம்பல் 3:22, Lamentation chapter 3 verse 22. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் ஒருவேளை எல்லாம் முடிந்தது, இனி வாய்ப்பே இல்லை என்று நினைக்க வரும்படியாக பிசாசு உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவுண்டு. ஏனென்றால் அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஆகவே தைரியமாயிருங்கள். இந்த மாதத்தில் நாம் தைரியமாய் முன்னேறுவோம். குடும்பமாக ஜெபம் பண்ணி, தேவனை ஸ்தோத்தரித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, எரிகோ கோட்டையை எப்படி தேவ ஜனங்கள் துதித்து துதித்து தகர்த்தார்களோ, அதை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களும் தகர்க்கப்படும். நீங்கள் துதியோடு முன்னேறுவீர்கள். இது தேவ கிருபையினால் உண்டாகும் நன்மை. நாம் நிர்மூலமாக அவர் ஒரு நாளும் நம்மை விட்டுவிட மாட்டார். அப்படி கிருபைகள் நிச்சயமான கிருபைகள். அப்படி உடன்படிக்கையோ நித்தியமான உடன்படிக்கை. வேதம் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை பார்ப்போம். தயவு செய்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 9:4. Daniel chapter 9 verse 4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன் நீரல்லவா? தேவனே என்று சொல்லுகிறார். ஆம், தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகள் வீணாய் போவதில்லை.
தேவன் நம்மை இணைத்து கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையிலிருந்து நாம் வழி விலகி நிரந்தரமாய் விலகப் போவது இல்லை. Praise God. ஏனென்றால் தேவன் நாம் அவரிடத்தில் மனம் திரும்பி வரும் பொழுது நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ளுவார். நாம் இழந்தவைகளை தருவார். நீதியின் வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிப்பார். அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய ஆவியினால் நிரப்புவார். இதற்கு முன் தவறே செய்தாது ஒரு மகனை போல அல்ல, தவறே செய்யாத ஒரு மகனாக மகளாக மார்போடு அணைத்து நம்மை மகிழ செய்வார். நாம் அவரை மீண்டும் துதிப்போம். அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு மீண்டும் துளிர்க்கும். நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். நம்முடைய பொருளாதாரம் துளிர்க்கும். நம்முடைய திறமைகள் வளரும். நம்முடைய வீட்டுக்குள்ளே சமாதானம் பெருகும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் புது வழியை திறப்பார். Praise God. அவருடைய நிச்சயமான கிருபை, அவருடைய நித்தியமான உடன்படிக்கை இந்த மாதத்திலிருந்து இதுதான் உங்களை சூழ்ந்து கொள்ளப் போகின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தாவீது என்ற மனிதனை தேவன் அடையாளமாய் வைத்தபடியினால் நாம் தாவீதின் வாழ்க்கையை சற்று கவனித்து பார்ப்போமா? தாவீதினுடைய வாழ்க்கையிலே 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அறிந்த தேவனாகிய கர்த்தர் அவர் தனக்கு செய்ததையெல்லாம் சொல்லுகிறார். நிச்சயமான கிருபை, நித்திய உடன்படிக்கை என்ன செய்யும்? நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. தேவ கிருபை நம்மை உயர்த்தும் உயர்த்தும் உயர்த்தும், நமக்கு எட்டாத உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தும். நாம் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல சிதறி போவது இல்லை. கர்த்தரே நமக்கு நல் மேய்ப்பராய் பிரதான மேய்ப்பராய் இருந்து நாம் சீர்கட்டு போகாதபடிக்கு நமக்கு முன்பாக நல்ல மேய்ப்பனாய் எப்பொழுதும் வழிகாட்டுவார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். நல்ல ஆரோக்கியம், best opportunities to progress, best opportunities to sacrifice, best opportunities to strengthen other brothers and sisters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நாம் சறுக்கி விடுகிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மை தூக்கி எடுப்பார். நமக்கு எட்டாத உயரத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கு வலது பக்கத்திலே இருளாய் இருக்கலாம், இடது பக்கத்திலே இருளாய் இருக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். தம்முடைய கோலோடும் தடியோடும் பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழித்து அவருடைய இரத்தத்தினால் நாமத்தினால் அவனை துரத்தி பாதாளத்தின் ஆவிகள் பொல்லாத மனிதர்களுடைய ஆலோசனைகள் நம்முடைய சொந்த மாம்சத்தினால் நாம் சிக்குண்டு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நம்மை மரணத்துக்கோ இல்லாவிட்டால் பிசாசுக்கோ நம்முடைய சுயத்துக்கோ பொல்லாத மனுஷர்களுக்கோ ஒப்பு கொடுப்பதே இல்லை. இருளிலே விழுந்து நம்முடைய வாழ்க்கையிலே பரிதவிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர் ஒளியாய் இருக்கிறார். எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு முன்பாக செல்வார். நடுப்பகல் மத்தியான வெயில் போல நம்முடைய பாதையை வெளிச்சமாக்குவார். இருட்டிலே நம்மை தடுமாற விட மாட்டார். நிச்சயமாகவே என்று நம்மை பார்த்து இவன் எப்பொழுது அழிவான், இவள் எப்பொழுது அழிவார்கள், இவருடைய பிள்ளைகள் எப்பொழுது சமுதாயத்திலே கெட்ட பேர் வாங்குவார்கள் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இல்லை, இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தினால் இந்த பெற்றோர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில் வந்த வேதனையினால் அவர்கள் மனம் ஒடிந்து கர்த்தரை விட்டு விலகுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் கொட்ட கொட்ட பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்க்க சகிக்காத சத்துருக்கள், அதை தடுக்க முயற்சி செய்கிற சத்துருக்கள், நேராக வந்து மோத முடியாதவர்கள், பெல்லி சூனிய மாந்திரிக சக்திகளை ஏவி உங்களை தாக்க நினைக்கிறவர்கள், தாங்கள் நல்லவர்கள் போல நடித்துக்கொண்டு மற்றவர்களை எதிரிகள் போல உங்களிடத்திலே வந்து சித்தரிக்கிறவர்கள்,
உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது, உங்கள் காரியங்கள் என்ன என்று வேவு பார்ப்பதற்காக உங்களிடத்திலே பேச்சு கொடுத்து போட்டு வாங்குகிறார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுடைய பற்களுக்கு அவர் உங்களை இரையாய் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சிலுவையிலே இரத்தத்தினால் தம்முடைய மரணத்தினால் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த நிச்சயமான உடன்படிக்கை நித்திய கிருபைகளை அந்த நிச்சயமான கிருபைகளை அந்த நித்திய உடன்படிக்கை மறந்து விடாதிருங்கள். இயேசு உங்களுக்கு நிச்சயமான கிருபையை தருகிறார். இயேசு உங்களோடும் என்னோடும் நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதும் இல்லை. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகம் என்றால் என்ன? நம்மால் இயற்கையாய் செய்ய முடியாத தேவ சித்தத்தை தேவனுடைய வல்லமையினால் செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். The empowerment of God to do the will according to His ways is called the anointing. அந்நிய பாஷையிலே பேசுகிற அனுபவத்தோடு நாம் வளர்கிறோம், நல்லது. ஆனால் 4 சத்தம் போட்டுவிட்டு அடங்குவதற்கல்ல. God gives His anointing. தாவீதுக்கு அபிஷேகம் கொடுத்தவர், அவனுடைய எல்லா யுத்தங்களையும் நடத்தியவர், எல்லா சதி ஆலோசனைகளுக்கு தப்பி காத்தவர். அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நிச்சயமான கிருபைகள் உன் உடன்படிக்கை, நான் உன்னோடு சிலுவையிலே செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, மறக்கவே மாட்டேன். ஆதாமோடு இரத்தத்தின் மூலமாய் செய்த உடன்படிக்கையை மறக்கவே இல்லை. நோவாவோடு வானவில்லின் மூலமாக செய்த உடன்படிக்கையை மறக்கவே இல்லை. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை, விருத்த சேதனத்தின் மூலமாய் செய்த உடன்படிக்கையை மறக்கவே இல்லை. தாவீது கருளிய நிச்சயமான கிருபைகள் நித்திய உடன்படிக்கை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு இந்த சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். அதற்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அந்த உடன்படிக்கையை வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இந்த நித்திய உடன்படிக்கையில் நம்மோடு இருக்கிறவர் இயேசு. அவர் பொய் சொல்ல மாட்டார், விலகி போக மாட்டார், என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டார், உன்னை சீர்படுத்த எனக்கு சக்தி இல்லை என்று சொல்ல மாட்டார். நம்மை கடைசி வரை காப்பார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். நித்திய உடன்படிக்கை நிச்சயமான கிருபைகளினால் தேவனுடைய நித்திய வீடு பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். மீட்பின் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர், வாழ வழிகாட்டியாய் நமக்கு இருக்கும் தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பு, அவருடைய நாமத்தின் அதிகாரம், இவைகளெல்லாம் நிச்சயமான கிருபையால் கிடைத்தது. இவைகளெல்லாம் அவர் நம்மோடு செய்த நித்திய உடன்படிக்கை, இவைகளினால் கிடைக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு இருப்போம். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அதிகாலையிலே உம்மை தேடுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தாவீதுக்கு அருளியது போன்ற ஆண்டவரே நிச்சயமான கிருபைகளையும் நித்திய உடன்படிக்கையும் எங்களோடு செய்வேன் என்று சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இது ஏசாயாவின் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே சிலுவையில் வெளிப்பட்ட அந்த பூரண கிருபையின் மூலமாக நித்தியத்திற்கு எங்களை அழைத்து செல்ல நீர் ஓர் உடன்படிக்கையை எங்களோடு செய்திருக்கிறீர். அந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்காய் நன்றி, அந்த நித்திய உடன்படிக்கைக்காய் நன்றி. ஆண்டவரே, நம்முடைய நித்திய நிச்சயமான கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய கிருபை எங்களை பலமுள்ளவர்களாக மாற்றும், பூரணமாக்கும்.
இன்று காண்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும், பொல்லாத மனிதர்களையும், பிசாசின் கிரியைகளையும், எல்லா தடுமாற்றங்கள், பாவ போராட்டங்கள், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப உறவுகளிலே விரிசல், இவைகளெல்லாம் தாண்டி உம்முடைய கிருபை எங்களை சுமந்து 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 ஆண்டவரே எங்களுக்கு எட்டாத உயரத்திலேயும் பரலோகத்திலும் கொண்டு போய் நிறுத்தப் போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரையும் ஆசீர்வதி, பெரியோரை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கிறவர்களை ஆசீர்வதியும், வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதியும், பிஸ்னஸ் செய்கிறவர்களை ஆசீர்வதியும். வருகை வரை எங்களை காத்துக்கொள்ளும், வருகையிலே சேர்த்து கொள்ளும். எல்லாமும் கிருபை, உம்முடைய நித்திய உடன்படிக்கை எங்களை கடைசி வரை கொண்டு போய் சொர்க்கத்தில் பரலோகத்தில் சேர்க்கும். அதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். God bless you. எல்லாம் மாறலாம், இயேசு மாறவே மாட்டார். அப்படி கிருபையும் அப்படி நித்திய உடன்படிக்கையும் ஒருபொழுதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நம் திருச்சபை மக்களையும் விட்டு விலகவே விலகாது. God bless you.